ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கோயிலை பற்றின ஒரு வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் பார்க்க போகிற இந்த கோயில் கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டம் இரிஞ்சலகுடா அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றின தகவல்களை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கோயில் கூடல் மாணிக்கம் அப்படிங்கிற பேரில் அமைஞ்சிருக்குது. கூடல் மாணிக்கம் அம்பலம். இந்த கூடல் மாணிக்க அம்பலத்தை பற்றின சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த கூடல் மாணிக்கம் அம்பலம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலேயே இந்தியாவிலேயே, அதாவது ராமருடைய சகோதரர்கள் ராமர், லக்ஷ்மணன், பரதன், லக்குவன், இந்த 4 பேரில் பரதன் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே ஒரு கோயில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயில் இந்த கூடல் மாணிக்கம் க்ஷேத்திரம் மட்டும்தாங்க. இதில் பரதனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட, பரதன் கடவுளாக அங்கே பரதனுடைய சிலையோ அல்லது பரதனோ கடவுளாக பேரளவில் பரதனுடைய கோயில் அப்படின்னு பார்த்தாலும் கூட, அங்கே மகாவிஷ்ணுவை தான் மகாவிஷ்ணுவோட ஒரு சிலையை மட்டும்தான் வச்சு அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோயிலோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் அதாவது பூஜைக்காக கற்பூரம், ஊதுபத்தி இந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் இங்கே ஈடுபடுத்த மாட்டாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பூஜைகளும் இங்கே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிரதானமாக நடக்கக்கூடிய பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, மாலை, அதாவது தாமரைப்பூ மாலை, துளசி மாலை, இந்த மாதிரி மாலையாலான புஷ்பாஞ்சலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வழிபாடு முறை தான் இது வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரதனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு கோயில், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோயிலில் சிலை அதிகமாக இருக்காது. பொதுவாக கோயில்கள்னால, இந்து கோயில்கள்னால சிலைகள் ரொம்ப நிறைய இருக்கும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் பழங்கால கோயில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் சிற்பக்கலைகளுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சிற்பக்கலைகளை பற்றிய எந்த ஒரு முக்கியத்துவமும் இங்கே இருக்காது. ஏன்னா இந்த கோயிலோட அமைப்பே பார்த்திங்கன்னா, ஒரு கோபுரம் அந்த மாதிரியான ஒரு எந்த இதுவும் இல்லாமல் சாதாரணமான ஒரு கோட்டை மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இதில் உபதேவதை வழிபாடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. பொதுவாக எல்லா கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா, மூலவர் ஒரு சாமியாக இருந்தாங்கன்னாக்கா பக்கத்தில் உபதேவதைகளுடைய வழிபாடுகள் இருக்கும் இல்லையா, சிலைகள் இருக்கும், அதுக்கு வழிபாடுலாம் இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. இந்த கோயிலில் மகாவிஷ்ணுவோட சிலையை மட்டும்தான், பரதனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் அப்படின்னு பார்த்தாலும் கூட மகாவிஷ்ணுக்காக ஒரே ஒரு சிலை இருக்குது. அந்த சிலைக்கு தான் இங்கே பூஜைகள் நடக்குது. அந்த பூஜையும் நான் சொன்ன மாதிரி சூடங்கற்பூரம்னு சொல்லுவாங்க, சூடம் வத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக ஒரு எண்ணெய் விளக்கு அபிஷேகம் அந்த மாதிரி தான் நடக்குது. இதில் மாலை அபிஷேகங்கள் அந்த மாதிரி தான் நடக்குது. இந்த கோயிலோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா, 1030 கிபி 1030 சேரமான் சக்கரவர்த்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா, ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயிலாகவும் சொல்லப்படுறாங்க. அதாவது 1194 குலோத்துங்க சோழன் பற்றிய ஒரு வரலாற்றில் இந்த கூடல் மாணிக்க அம்பலத்தை குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிப்பனி மகரிஷி அப்படிங்கிற அந்த ரிஷி இங்கே இந்த ஊரில் இரிஞ்சலகுடா அப்படிங்கிற கிராமத்தில் தங்கி யாகம் வளர்த்ததாகவும், இந்த கோயிலில் தங்கி யாகம் வளர்த்ததாகவும், அந்த யாக குண்டம் இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த யாக குண்டம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த குளத்தில் அது கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பல வருடங்களுக்கு முன்னால் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோயிலோட பேருக்கு
சங்கமேஷன் அப்படின்ற பேரில் தான் இந்த சாமி அவதரித்து காட்சி கொடுத்துட்ருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இந்த கோயிலோட முக்கியமான பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பிரசாதம். கத்தரிக்காய் வச்சு கூட்டு மாதிரி செய்வாங்க இல்லையா, அதுதான் இங்கே பிரசாதமாக கொடுப்பாங்களாமா. இங்கே மெயினாக எதுக்கெல்லாம் மக்கள் வருவாங்க, என்னென்ன பிரச்சனைகளுக்காக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வேண்டிக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. அதே மாதிரி தாமரைப்பூ மாலை சாமிக்கு சாத்தணும்னாக்கா அவங்க வேண்டுனது நடக்குது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. பொதுவாக கேரளாவில் நாலம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலம்பலம்னு சொன்னாக்கா 4 கோயில்கள். அந்த 4 கோயில்களில் முக்கியமான ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்குதுங்க. அதாவது ராமர், லக்ஷ்மணர், பரதன், லக்ஷ்மண் இந்த 4 பேருக்கும் 4 கோயில்கள் இருக்குது. அதுதான் நாலம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 கோயில்களில் இது ஒரு முக்கியமான கோயில். அந்த நாலம்பலம் அப்படிங்கிறத பற்றின வேறொரு தலைப்பில் நம்ம வேறு வீடியோ பண்ணுவோம். அப்போ அந்த நாலம்பலம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வேறொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த கூடல் மாணிக்க அம்பலம் அப்படிங்கிறத பற்றின சில தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு உள்ளேயே கோயில் அந்த கோட்டை சுவர்கள் மாதிரி இருக்கும் இந்த கோயிலோட அமைப்பு. இந்த கோயிலுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூத்தம்பலம்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பெரிய ஒரு மண்டபம் இருக்குன்னா அந்த மண்டபத்துக்கு நின்று சத்தம் போட்டோம்னா எக்கோ வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கூத்தம்பலம் அப்படிங்கக்கூடிய அந்த மண்டபத்தில் எந்த மூலையில் நின்று எந்த சவுண்டு கொடுத்தாலும் அது எக்கோ வராதாமா. சாதாரணமாக நம்ம வெட்ட வெளியில் நின்று பேசினாலோ ஒரு இசையமைச்சாலோ ஒரு ஒலி எழுப்பினாலோ என்ன மாதிரி ஒரு ஒலி அதிர்வு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குமாமா. ஒரு எக்கோ, ஒரு மிகுந்த அதிர்வு அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்றதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு 10 நாள் திருவிழா, மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நடக்குங்க. இந்த 10 நாள் திருவிழாவும் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, கேரளாவில் இருக்கக்கூடிய பல திசைகளில் இருந்தும் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த திருவிழா அந்த 11 நாள் திருவிழா, ஒரு நாள் கொடியேற்றம், பாக்கி 10 நாளும் அங்கே இருக்கக்கூடிய திருவிழா நடக்கும். அந்த சாமி எழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நடக்கும். யானை மேலே 14 யானைகள் அந்த சாமி எழுந்திருப்பு அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த யானைகள் அந்த சாமியோட எழுந்திருப்பில் அந்த சாமியோட படத்தை அதில் வச்சு ஊர்வலமாக கொஞ்ச நேரம் அந்த கோயிலோட உள்ளே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு எழுந்தெழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எழுந்தருளி காட்சியளித்தர சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். 10 நாளும் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த 11 நாள் உற்சவத்தை பார்க்குறதுக்கு கேரளாவில் மட்டும் இல்லைங்க, பல்வேறு மாநிலங்கள் இருந்தும் மக்கள் கூட்டமாக வருவாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். 10 நாளும் உற்சவ பரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உற்சவ பரம்புனாக்கா திருவிழா திடல் அப்படின்னு சொல்கிறது. அந்த திருவிழா திடலில் பார்த்தீங்கன்னா மக்களை கவரக்கூடிய வகையிலான எல்லா வித விளையாட்டு இதுகளும் இருக்குங்க. சர்க்கஸு, என்ன விளையாட்டு, குழந்தைங்களை கவரக்கூடிய எல்லா விதமான விளையாட்டுக்கு சம்மந்தமான சர்க்கஸு, எல்லா ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களும் அங்கே இருக்கும். அதே மாதிரி பல்வேறுபட்ட உணவு சம்மந்தமான கடைகள் இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லா பூச்செடிகள்லேருந்து பல்வேறுபட்ட அலங்கார பொருட்கள்லேருந்து எல்லாமே இருக்கும். இங்கே 10 நாளும் மிக பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். பொதுவாக கேரளாவுக்கு வரக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா, நீங்கள் சாமிக்கு வேண்டிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு வீக்லி ஹாலிடேஸில் இல்லை நீங்கள் கேரளாவுக்கு ஒரு டூர் வரீங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் தங்குறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் இருக்குது. நிறைய லாட்ஜஸ் இருக்குது. அந்த கோயில் சார்பாகவே தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் கூட அங்கே செஞ்சு தராங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் மக்கள் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சுற்றுலா பார்க்கணும் அப்படின்ற இதில் வர்றவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா 10 நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக நல்ல ஒரு திருவிழா பார்த்ததா ஒரு ஆன்மீக திருப்தியாகவும் இருக்கும்.
ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான நிறைவும் கிடைக்கும். அது இல்லாமல் பொதுவாக நம்ம ஒரு என்ஜாய் பண்ணணும், போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.